வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது பிர் ஐ அசீம் தில்ருபா அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அசீம் தில்ருபா அப்படின்ற படத்தோட சீக்வல். இந்த படத்துல டாப்ஸி பண்ணுவும் விக்ராந்த் மாசேவும் தான் லீட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்ட் 1ல கணவன் மனைவியா இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம டாப்ஸி பண்ணுக்கு ஒரு விதமான அஃபேர் அப்படின்றது உண்டாகும். அந்த அஃபேரின் விளைவு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு கொலையை பண்ணிட்டு எப்படி தப்பிப்பாங்க அப்படின்றதான் பார்ட் 1ல காட்டியிருப்பாங்க. இந்த பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்ஸி பொண்ணு தனிமையான ஒரு லைஃப் வாழ்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னோட கணவர் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தெரியாம மீட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்குமே தனித்தனியா காதலன் மற்றும் காதலி இந்த பார்ட்ல இருப்பாங்க. அதுலயும் டாப்ஸி பொண்ணோட காதலனா அபிமன்யுன்னு ஒருத்தர் வருவாரு. அவர் ஒரு கம்பவுண்டரா இருப்பாரு. உண்மையிலே வெறித்தனமா டாப்ஸி பண்ணுவ லவ் பண்ணிட்டு இருப்பாரு இந்த பாட்டுல. அந்த டைம்ல தான் போலீஸ் தீவிரமா டாப்ஸி பண்ணுவ ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த கம்பவுண்டர் இருக்காருல அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அந்த கல்யாணத்தின் விளைவு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, உண்மையிலே அபிமன்யு யாரு அண்ட் இந்த 3 பேருக்கும் கடைசியா என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த டாப்ஸி பண்ணுவோட கேரக்டர் டிசைன் அப்படின்னே சொல்லுவேன். பயங்கரமான ஒரு பிரெட்டி உமனா அவங்களோட கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க. அந்த அழகை பார்த்து நிறைய பேர் பின்னாடி போறாங்க. பட் போனவங்களுக்குலாம் எவ்வளவு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அபிமன்யு அப்படின்ற ஒரு நபர் போவாரு. உண்மையிலேயே அவரை பாக்குறதுக்கு ஆரம்பத்துல எல்லாம் பயங்கர பாவமா இருக்கும். பட் அவரோட டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றதுமே இந்த படத்துல அல்டிமேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல ஆக்ராவை சுத்தி இருக்கக்கூடிய யமுனா நதி இருக்குல்ல, அங்க முதலைகள் அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை மையமா வச்சு இதுல நிறைய காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆல்சோ இதுல இந்த கவிதைகளை மையமா வச்சு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதுவுமே சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தை விஷுவலா காட்டின விதம் அப்படின்றதுமே தெரிக்க விட்டுருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்க முயற்சி பண்ணிருவாங்க. இன்ஃபேக்ட் தகட்ட கொடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் ஒரு 2 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வச்சா பாத்துடலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சாங்கல்ல, அதுல ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம வச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக வச்ச மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் சினிமாட்டிக்கான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய போர்ஷன்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல அந்த டாப்ஸியோட பிரசன்ட்ல இருக்கக்கூடிய மேரேஜ் லைஃப் இருக்குல்ல, அது ரிலேட்டடான போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப லெங்க்தியா எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுவுமே இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா கொடுத்துருக்கலாம். ஓவரால் இன்னுமே கொஞ்சம் கிரிப்பிங்கா கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். பட் ஸ்டில் இது கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.